நடிகர் அஜித்குமார் வந்து நடிப்பையும் தாண்டி ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். பைக் ரேஸ், கார் ரேஸ், துப்பாக்கி சுடுதல் இது போன்ற பல ஸ்போர்ட்ஸ்கள்லயும் இன்னும் பல விஷயங்கள்லயும் நடிப்பையும் தாண்டி ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. கடந்த வருடம் வந்து பைக்லயே வந்து உலகத்துல பல நாடுகளை வந்து சுத்தி வந்தாரு. அதன் பின்னர் ஏகே மோட்டார் ரைடு அப்படிங்கிற ஒரு மோட்டார் சைக்கிள் சுற்றுலா நிறுவனத்தையுமே தொடங்கினாரு. இதற்கு இடையில அஜித்குமார் வந்து கார் ரேஸ்ல மீண்டும் பங்கேற்க போறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்து வெளிவந்திருக்கு. ஆரம்பத்துல அஜித்குமார் வந்து மோட்டார் சைக்கிள் சாம்பியன்ஷிப் போட்டிகள்ல பங்கேற்றாரு. அதன் பின்னர் ஆசியா ஃபார்முலா BMW சாம்பியன்ஷிப் போட்டியில பங்கேற்றதன் மூலமா வந்து சர்வதேச அளவுல வந்து முன்னேறினாரு. அதன் பின்னர் ரேசிங்ல வந்து கலந்துக்கல அப்படின்னாலும் அப்பப்ப ஹை ஸ்பீட் கார்ல வந்து ரைடு போறது ஒரு வழக்கமாவே வச்சிருப்பாரு. அடுத்த வருடம் நடக்க இருக்க யூரோப்பியன் GT4 சாம்பியன்ஷிப் கார் ரேஸ்ல வந்து அஜித்குமார் கலந்துக்க போறதா தகவல் ஒன்று கிடைச்சிருக்கு. இதற்காக பிரிட்டன், யூரோப், மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள டீமோட பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. கார் ரேசிங் பற்றிய அறிவிப்பை வந்து அஜித்குமார் வந்து பின்னர் வெளியிடுவாரு அப்படிங்கிறதையும் சொல்லி கூடிய விரைவிலே நடிகர் அஜித்குமார் வந்து கார் ரேசிங்ல வந்து பார்க்க போறோம். இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சூப்பரான தகவலோட சந்திப்போம்.